ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டார்டிங்லாம் எனக்கு எப்படி ஸ்கின் கேர் யூஸ் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் பண்ணால் அதனால் பெனிஃபிட் கிடைக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்த அப்புறம் தான் என்னோடய ஸ்கின் டைப் என்னென்னு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி தென் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்னால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேர் டைப்பை அனலைஸ் பண்ண அப்புறமா இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அதை நீங்கள் பார்த்துட்டு என்னோடய ஸ்கின் டைப் தான் உங்களுக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின் டோன், அதாவது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது. நார்மலான ஒரு ஸ்கின் டோன் தான் என்னோடது. ஓகேவா? அதனால் இது வந்து எனக்கு நல்ல செட் ஆகுது. வாங்க நான் என்னெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜின்செங்கோட இந்த கிளென்சிங் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சி. என்னோடய ஃபேஸில் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சு, இந்த நோஸ் சைடு நிறைய ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருந்துச்சு. இது யூஸ் பண்ண அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரப் பண்ணுவேன். மெதுவாக தான், ஒரு மைல்டாக ரப் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகே, இது யூஸ் பண்ணால் இது எனக்கு நான் வந்து இது என்னோடய 4வது பாட்டில் இது யூஸ் பண்ணி. இது எண்டு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நான் மொத்தமாக யூஸ் பண்ணுவேன். டெய்லி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், மார்னிங் அண்ட் நைட்டு. அப்புறம் இது வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது டாக்டர் ஆல்தியாவோட அமினோ ஆசிட் ஜென்டில் பபிள் கிளென்சர். இந்த கிளென்சர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க நீங்கள் ஏதாச்சும் மேக்கப் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இது போட்டிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ் வந்து ஒரு ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட்டாக சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய ஸ்கின் டைப்னா மட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாமே நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸுக்கு டவல் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு காட்டன் பேப்பர் வச்சு தான் நான் அதை வந்து எல்லாமே வைப் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த சிரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்னென்னா டாக்டர் ஆல்தியாவோட 15% நயாசினமைட் சிரம். ஓகே, இந்த சிரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருந்ததுன்னா இந்த சிரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அன்இவன் ஸ்கின் டோன் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணும். இந்த இடத்துலலாம் சில பேருக்கு டார்க்காக இருக்கும் அண்ட் இது இங்கே வேறு ஸ்கின் டோனாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எதுவுமே போடலை என் ஸ்கின்னில் பாருங்கள். இதுவும் அதுவும் ஒன்று போல் காட்டும். அதுக்கப்புறம் ஒரு இந்த மிஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். இதுவும் டாக்டர் ஆல்தியாவோட தான் 345 ரிலீஃப் க்ரீம் மிஸ்ட். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல டாக்டர் ஆல்தியாவோட 345 ரிலீஃப் க்ரீம்னு. சேம் இதோட பெனிஃபிட் தான் இந்த மிஸ்ட்டுக்கும். ஓகே, பட் நான் வந்து இந்த ரெண்டுமே சேம் டைமில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து நல்ல பெனிஃபிட் எனக்கு இருக்குது. ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டில் இதுவும் ஒன்று. நிறைய 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 இன்ஃப்ளூயன்சர் இந்த மிஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் அதனால் வாங்கலை, என்னோடய ஸ்கின் டைப் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இது வாங்கினேன். எனக்கு நல்லா இஷ்டப்பட்டேன். இப்போ சடனாக நான் இது யூஸ் பண்ணாலுமே இந்த க்ரீம், இந்த ரிலீஃப் க்ரீம் யூஸ் பண்ணாலுமே எங்கேயாவது போகும்போது நம்ம ஃபேஸ் ட்ரையாக இருக்கும். அந்த ப்ளேஸில் போய் இது ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக டப்புன்னு எடுத்து இதை வச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதும், அவ்வளோதான். நம்ம இதை யூஸ் பண்ண முன்னால் ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்படி ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஓகேவா? இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஓகே, நம்ம தென் அதெல்லாம் நல்ல ஃபேஸில் செட் ஆன அப்புறம் இந்த சிரம் யூஸ் பண்ணுவேன். இது என்னென்னா டாக்டர் ஆல்தியாவோட விட்டமின் சி சிரம். ஓகே, இந்த சிரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் ஃபேஸில் டார்க் ஸ்பாட் இருக்குன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். இவ்வளோ நாளையிலனாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் இதை யூஸ் பண்ணுறது ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயராக நான் யூஸ் பண்ணனால தான் என் ஃபேஸ் இப்போது ஒரு டார்க் ஸ்பாட் கூட கிடையாது. பார்த்தீங்களா? ஒன்று கூட கிடையாது. எல்லாம் இதனால தான். இந்த சிரமெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸை நல்லா டேப் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது உள்ளால் அப்சர்வ் ஆகும். இப்படி ரப் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம டேப் பண்ணி தான் கொடுக்கணும், அப்போ தான் அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 345 ரிலீஃப் க்ரீம். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நார்மலாக இது எனக்கு ஃபேஸில் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஃபேஸில் நிறைய பிம்பிள் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்போ நான் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான். இதனால்
என் ஃபேஸில் இருந்த எல்லா பிம்பிளும் சேஞ்ச் ஆச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியாது. இது ஆனால் நம்ம ஃபேஸை நல்லா ரிலீஃபாக காமாக வச்சுருக்கோம், மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். இது வந்து ஃபேஸில் உள்ள ஒயிட் கட்ஸ் எல்லாம் ரிமூவ் போகும். இது 2 நாளில் என் ஃபேஸில் என்ன ஆச்சுன்னு தெரியாது. என் ஃபேஸில் இருந்த எல்லா பிம்பிளும் போச்சு. பட் என் ஃபேஸுக்கு இது செட் ஆச்சு, அதனால அது போச்சுன்னு நான் நம்புகிறேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சா அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? இது ஒரு பெஸ்ட்டு க்ரீம். எனக்கு வந்து நான் வேறு எந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ரிலீஃப் க்ரீம் தான். ஃபைனலி இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு அப்புறமா ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, சரியா? இப்போ நான் சொல்கிறது என்னோடய ஸ்கின் டைப்புக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்பை மெயினாக அனலைஸ் பண்ண அப்புறமா இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.